சென்னையிலே இன்னைக்கு முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தாங்க. அந்த கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட எஸ்ஆர்எஸ் அவென்யூல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் வாங்குறவங்களுக்கு ஸ்கூட்டி ஆஃபர் இருக்கு, கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு, ஐபோன் ஆஃபர் இருக்கு. ஸ்டேட் ஹைவேல இருந்து டைரக்டா பக்கத்திலேயே எஸ்ஆர்எஸ் அவென்யூ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு வித் செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். உள்ள உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து ஜாகிங் ட்ராக்ல இருந்து எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுற வீடுங்க எல்லாமே நம்ம ஃபேஸ் உள்ள இருக்க வீடுங்க. 33 feet வைட் ரோட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே செப்பரேட் நம்ம இபி லைனும் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுக்குறோம். எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல், மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு சார். இப்போ இன்ஜினியரிங்ல உங்களுக்கு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் சார். நமக்கு பேங்க் லோன் பொறுத்தவரை 90% இருந்து 100% கூட பண்ணலாம் சார். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் BS Ultimate. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து ஆதரவு அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுனால தாங்க இன்னைக்கு ஃபேமிலி ஆளுங்களுக்கு ஒரு தரமான ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். சென்னையிலே இன்னைக்கு முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தாங்க. அந்த கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்துல இன்னைக்கு இடம் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட எஸ்ஆர்எஸ் அவென்யூல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஹைவேல இருந்து டைரக்டா பக்கத்திலேயே எஸ்ஆர்எஸ் அவென்யூ நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சைட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரைஸ் சேலஞ்சே கொடுக்குறாங்க. இந்த பிரைஸுக்கு இந்த ஏரியால நீங்க லேண்ட் வாங்கிட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கேஷ் சேலஞ்சே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட் வாங்குறவங்களுக்கு ஸ்கூட்டி ஆஃபர் இருக்கு, கோல்டு காயின் ஆஃபர் இருக்கு, ஐபோன் ஆஃபர் இருக்கு, பிரைஸ் நெகோசியபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உள்ளாரக்க போவோம். எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளவு புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு, இதோட அப்ரூவ்டு என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஒன் பை ஒன்னா இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க சைட்டுக்குள்ள போலாம். ஓகே, இப்போ சைட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. எஸ்ஆர்எஸ் அவென்யூக்குள்ள தாங்க உள்ளாரக்க வந்தாச்சு. மேம் பக்கத்துல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. மேம் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம். இப்போ இந்த எஸ்ஆர்எஸ் அவென்யூ பத்தியும் உங்களை பத்தியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. கண்டிப்பா சார். என் பேர் லக்ஷ்மி. நான் அதிதி ஹவுசிங்ல இருந்து வந்திருக்கேன். நம்ம அதிதி ஹவுசிங்ல வந்து 20க்கு மேல ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். எல்லாமே மெயின் ரோட் அக்சஸ் ஈஸியா இருக்க மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுத்து பண்றதே. அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியர். நீங்க சொல்லிருப்பீங்க நம்ம கம்பெனி சைட்ல இருந்து ஒரு ஓபன் சேலஞ்சுமே கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைட்ல ரோட்ல இருந்து எவ்வளவு பக்கத்துல இருக்கு நீங்களே பாத்திருப்பீங்க. அந்த அளவு ரோட்ல இருந்து நியர்பைல நம்மள மாதிரி ஃப்ரெஷ் லே அவுட், அதாவது இவ்வளவு பெரிய 40 ஏக்கர் லே அவுட் இந்த அப்ரூவ்டுல ப்ராப்பர் அப்ரூவ்டு, நம்மளோட ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டு, ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டுல இதே ரேட்ல நம்மளோட பிரைஸ்ல யாராவது தர்றாங்கன்னு சொன்னாலே போதும் 10 lakh கேஷ் பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த அளவுக்கு நீங்க அஷூரன்ஸா சொல்றீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்கிறது 100% தெளிவா தெரியுது. சரி, ஓகே மேம். அதாவது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க சார். இது வந்து டோட்டல் 40 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். ஓகே, இந்த 40 ஏக்கருமே ரோடு நியர்பைலே தான் இருக்கு. ஓகே, சில பேர் என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஏக்கர் மட்டும் ரோட ஒட்டி வரும் போல, பின்னாடி இருக்கிறதெல்லாம் பேக்ல போகும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. இந்த 40 ஏக்கருமே பாண்டூர்ல தொடங்கி அஸ்தினாபுரம் வரை வரும். நமக்கு இந்த கூடுவாஞ்சேரியில ஸ்டேட் ஹைவே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கனெக்டிவிட்டி ரோடு வந்து 100 feet ரோடு. இந்த ஸ்டேட் ஹைவேல நம்மளோட கிளாம்பாக்கத்துல இருந்து வர்ற பாண்டிச்சேரி கடலூர் பஸ் எல்லாமே இதுலதான் பிளான் பண்ணிருக்காங்க. ரோடுமே வைடன் பண்ண போறாங்க. சோ கடைங்களுக்கு எல்லாருக்குமே ஜியோவும் பாஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த மக்கள் கூடுவாஞ்சேரியில இருக்க மக்களா இருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல இருக்க சைட்டை தான் இப்ப நம்ம 40 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அதுல நம்ம வந்து ஒரு 5 ஏக்கரா நம்ம phase 1 phase 2 பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கரண்டா நம்ம ஏற்கனவே பண்ண ஃபேஸ் முடிஞ்சு அடுத்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். ஒரு ஃபேஸோட டெவலப்மெண்ட் ஆனா மட்டும்தான் அடுத்த ஃபேஸுக்கு போகும். சோ மக்களோட ஆதரவு கொடுத்தனால தான் இப்போ அடுத்த ஃபேஸுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோங்கிறது ரொம்பவே நல்லாவே தெரியுது மேம். சோ ரொம்ப சந்தோஷம் மேம். இது எப்படி கொடுக்குறோம்? ஸ்கொயர் ஃபீட்டா கொடுக்குறோமா, சென்டா கொடுக்குறோமா, எப்படி சார்? நம்ம வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆன ஃபேஸ். இப்போ நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா இந்த தெரியுற வீடுங்க எல்லாமே நம்ம ஃபேஸ் உள்ள இருக்க வீடுங்க. இப்போ நம்ம நிக்கிற பக்கத்துலயுமே இவர் நிசான் கம்பெனில ஒர்க் பண்றாரு. சோ இங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ரெசிடென்ஷியலுக்குள்ள ப்ரொஃபைல் கிளையண்ட் தான் வீடுகளுக்கு மத்தியில சைட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் மெயின். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இந்த வீடுகளுமே நீங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுங்க இருக்கும். நம்ம சைட்டுலயே வீடு கட்டி மக்களே வந்துட்டாங்க. இப்போ நம்ம கரண்டா பண்ண ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கு. அதுலயுமே வீடு கட்டையே தொடங்கிட்டாங்க. ஓகே, இப்போ பூமி பூஜை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேல கிளையண்ட் இப்ப லான்ச் பண்ண இந்த சைட்லயே வீடு கட்டவே தொடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு மெயின் ரோட் நியர்பை இருக்க சைட்.
இப்ப மெயின் ரோட் நியர்பைனா என்ன பிளஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு லேடிஸ் இருக்காங்க, ஏன்னா ஜென்ஸ் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும் சேஃபா இருக்காங்கன்னா அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாம போய் ஒரு கடையில ஒரு வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, பசங்களை ஸ்கூல்ல விடுறதா இருந்தாலும் சரி, வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சோ அவங்களுக்கு வண்டி வேணும்னு கிடையாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே போயிடலாம். வித் சேஃப்டியாவும் இருக்கும். மெயின் ரோட் நியர்பைங்கும் போது உங்களுக்கு சேஃப்டி கண்டிப்பாவே இருக்கும். அதனால இங்க யாரு சைட் வாங்குறதா இருந்தாலும் பயப்படவே தேவையில்ல. ரொம்பவே தைரியமா நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுனாலும் பண்ணலாம், வீடு கட்டி குடி வர்றதுக்கும் நம்ம தாராளமா இதை எடுத்துக்கலாம். ஓகே மேம், இப்போ உள்ளார்க்க வந்தோடனே பாத்தீங்கன்னா ரோடும் ஓரளவுக்கு எலாபரேட்டான ரோடாவே கொடுத்திருக்கீங்க. கரண்ட் லைன் வந்துருச்சு, இண்டிவிஜுவல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. சரிங்க, நீங்க சைட் உள்ள அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இல்லாத அம்யூனிட்டிஸ் புதுசா வரணும் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, ஒரு கம்யூனிட்டியாவே டெவலப் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு வித் செக்யூரிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். 24/7 செக்யூரிட்டி, டே டைமுக்கும் நைட் டைமுக்கும். அது மட்டும் இல்லாம உள்ள உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்து ஜாகிங் ட்ராக்ல இருந்து எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சைட்ல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 40 ஏக்கருங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2500 ஃபேமிலிஸ் நம்ம உள்ள பிளான் பண்ணிருக்கோம். இங்க உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் வேணும்னாலும் நம்ம இங்க வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு மெயின்ல நம்ம பிளாட்டுங்களும் ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா இது கண்டிப்பா ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து 100 ஃபீட் ரோடு, எல்லாருக்குமே தெரியும் இந்த கனெக்டிவிட்டி ரோடு. நமக்கு நம்ம பிளாட் வந்து கமர்ஷியலா வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதுவும் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு ரோடு பாத்தீங்கன்னா 33 ஃபீட் ஒயிட் ரோட் கொடுத்துட்டு இருக்கோம். 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்கோம் சார். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே செப்பரேட் நம்ம இபி லைனும் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுக்குறோம். இப்ப நம்ம சைட் எப்பவுமே பிளசண்டா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அவென்யூ ட்ரீஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இல்லாத அம்யூனிட்டிஸே கிடையாது. இது எல்லாமே இருக்க ஒரு சைட்டு தான் நம்மளோட சைட்டு. அதனாலதான் மக்கள் வந்து பார்த்த உடனே பிடிச்சிருது, வீடு கட்டி உடனே வர்றாங்க. இப்ப நம்ம சைட்ல எல்லாம் ஜோகோல ஒர்க் பண்றவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து கிளாம்பாக்கம் ஓபன் ஆன உடனே கிளாம்பாக்கம் சரௌண்டிங்ல இருக்க பிளாட்டுங்க எல்லாம் வேகமாவே மூவ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரோடு நியர்பைலே இருக்கும். அது வந்து சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ பாக்குற மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து முந்திக்கோங்க. கண்டிப்பா இங்க பிளாட்டுங்க அவ்வளவு டிமாண்டா போயிட்டு இருக்கு. நான் வந்து வீடியோக்காக சொல்லல, நீங்க நேர்ல வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரைஸ்ல இவ்வளவு மெயின்ல கிடைக்குதான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே மேம், இப்போ சைட்டுக்குள்ள இன்டீரியர் அமெனிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வராங்க, இப்போ பிளாட் புக் பண்றாங்க, அடுத்த கட்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு போறாங்க, இங்கே ஸ்டே பண்ண போறாங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஒர்க் பிளேஸ் இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம். இது இருந்தாதான் ஒரு இடத்துல நம்மளால ஸ்டே பண்ண முடியும் சந்தோஷமா. சோ அதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? சரி, இப்ப நம்ம சைட் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா SRM பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல், மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு சார். இப்ப நீங்க காலேஜஸ்ன்னு பார்த்தாலுமே உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா நம்மள தாண்டி தான் சத்யசாய் மெடிக்கல் காலேஜே வருது. இப்ப இன்ஜினியரிங்ல உங்களுக்கு SRM இன்ஸ்டிடியூட். இப்ப நீங்க மத்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரசன்ட்ல இருந்து அப்போலோ அந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்மே இருக்கு. இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சென்னையை பொறுத்தவரை ஒர்க்கிங் ப்ரொஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐடில தான் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. கூடுவாஞ்சேரி என்ட்ரன்ஸ்ல நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே ஃபுல்லா உங்களுக்கு அந்த பெருங்குளத்தூர்ல ஐடி கம்பெனிஸ் தான். அது மட்டும் இல்லாம லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறதா இருந்தாலுமே இங்க நீங்க வீடா கட்டி ரெண்டுக்கு விட்டாலுமே அவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த ரோட்ல சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு வரும். நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற விலையிலேயே இங்க சொந்தமா நீங்க வீடே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சைட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் மேம், இப்போ எல்லாத்த பத்தியும் டீடைல்டாவே சொல்லிட்டீங்க. இப்போ சைட் விசிட் பொறுத்த வரைக்கும் டைரக்டா கால் பண்றாங்க அப்படின்னாக்க பிக்கப் டிராப் சார் கண்டிப்பா சார் நம்ம சைட்ல இருந்து கேப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கேப் ஃபெசிலிட்டினா சும்மாலாம் கொடுக்கல, நீங்க வந்து சைட் பாக்குறதா இருந்தா நம்ம சைட்டையும் பார்க்கலாம். பக்கத்துல காம்படிட்டர்ஸ் என்ன ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட எவ்வளவு ஹையா பண்றாங்க அதையுமே பார்க்கலாம். ஏன் நம்ம இந்த ரேட்ல பண்றோம்னா இது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓனர் ப்ராப்பர்ட்டினால தான் நமக்கு இந்த ரேட்ல பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்றதா இருந்தா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுதான் கொடுப்பாங்க. இது வந்து நீங்க ஓனர் ப்ராப்பர்ட்டிங்கும் போது மத்த காம்படிட்டர் விட கம்மியா தான் பண்றோம். பேங்க் லோன் பாத்தீங்க, பேங்கர்ஸ்ன்னு பாத்தீங்கனாலே 3000 எபோவ் தான் அவங்க கோட்ஸ் பண்றதே மார்க்கெட் வேல்யூவே பேங்கர்ஸ். சோ அந்த அளவுக்கு இந்த ஏரியா நம்ம அதை விட கம்மியா தான் ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நிறைய மழை பெய்யுது, நிறைய இடத்துல பிளாட்ஸ்ல எல்லாத்துலயும் தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ மெஜாரிட்டி பிளாட்ஸ் போடும்போது அப்படிதான் நடக்குது. சோ நம்ம சைட்ல அந்த மாதிரி இஷ்யூ வருமா சார்? இந்த சைட்ல வந்து இந்த மாதிரி இஷ்யூ வராது அப்படின்னு நான் வாய் வார்த்தையா மட்டும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஜிபிஎஸ் கேமரால எடுத்த போட்டோவுமே நம்ம அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி பொறுத்தவரை நம்ம ஏரியா பாண்டூர் ஏரியா பொதுவாவே தண்ணி நிக்காது. எல்லா மக்களுக்குமே இங்க உள்ள மக்களுக்கு தெரியும். நீங்க வெளிய இருந்து வர மக்களா இருந்தா நம்ம ஜிபிஎஸ்ல எடுத்த போட்டோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அப்லோட் பண்ணுங்க. மிக்ஜாம் புயல் போன வருஷம் புயலுக்கே நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கல. அதோட ஜிபிஎஸ் போட்டோவும் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம போன ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த போட்டோவுமே இருக்கு, நீங்க அதை அப்லோட் பண்ணுங்க. இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது.
கிடைக்காது. 100% கேரண்டி. 100% கேரண்டி. சரி மேம், இப்போ பிளாட் ரேட் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க சார். ரேட்னு பாத்தீங்கன்னா நம்ம 2650 ரூபாய் இப்ப கரண்ட் ஃபேஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். 2650. இப்ப நம்ம அடுத்த எக்ஸ்டென்ஷன் நடக்குது. இப்ப நம்ம கரண்ட் ஃபேஸ் பண்றதுமே க்ளோசிங் சேல் ஆயிக்கிட்டு இருக்கு. சோ இப்ப வந்தாதான் உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்கும். இப்ப இன்கேஸ் நீங்க ஒரு மந்த் டிலே வர்றீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ்ல தான் எடுக்க முடியும். அது 2850 ரூபாய். சோ உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் காட்டுங்க. அடுத்த ஃபேஸ் இன்னும் 2 வீக்ஸ்ல லான்ச் ஆயிரும். உங்களுக்கு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பிரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் எனக்கு வந்து 33 வைட் ரோட்ல இருக்க பிளாட்டுங்க வேணும், கார்னர் பிளாட்டுங்க வேணும், ஃப்ரண்டேஜ் வந்து 40 ஃபீட் இருக்க மாதிரி பிளாட்டுங்க வேணும். இப்ப 900 ஸ்கொயர் ஃபீட் ஆசைப்படுவாங்க. ஒரு 1000 குள்ள வேணும், எனக்கு வீடு கட்டுற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், ஆனா ஃப்ரண்டேஜ் அதிகமா இருக்க மாதிரியும் வேணும் அப்படின்னா நம்ம 30க்கு 30 அந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் அதிகமா வேணும், கார்னர் பிளாட் அதுவும் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ல லைக் பண்றீங்கன்னா முந்திக்கோங்க. உங்களுக்கான ஒரு புது வருஷத்துல ஒரு வாய்ப்புனே சொல்லலாம். உங்களுக்கு அழகான ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்க முந்திக்கோங்க. ஓகே, சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்ல தான் இந்த பிளாட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க. சோ நிறைய பேர்த்தனால என்னால இதையுமே ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது, நான் வந்து பேங்க் லோனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும், பேலன்ஸ் எவ்வளவு பேங்க் லோன் எப்படி பண்ணி கொடுப்பீங்க சார்? நமக்கு பேங்க் லோன் பொறுத்தவரை 90ல இருந்து 100% கூட பண்ணலாம் சார். அதாவது அவங்களோட சிபில் நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே மேம், பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் 90 to 100% வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன்றீங்க. சோ இதுக்கு டவுன் பேமெண்ட்டே கிடையாதா, இல்ல டவுன் பேமெண்ட் ஒரு அமௌண்ட் இருக்கா சார்? டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh பே பண்ணாலே போதும் சார். ஓகே, டவுன் பேமெண்ட் இல்லாம நம்ம பண்ண முடியாது. 2 lakh பே பண்ண வேண்டியது இருக்கும் லேண்டா இருந்தா. இப்ப நீங்க வீடு வேணும், வீடாவே கட்டி வரணும் அப்படின்னா இனிஷியலா ஒரு 5 lakh பே பண்ணா போதும். பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி வீடே அவங்களுக்கு கட்டி கொடுத்துடலாம். இப்ப கேஷ் வச்சிருக்காங்க, கேஷாவே நான் பாக்குறேன், எனக்கு ரெடி டு மூவ் மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா ஒரு 30 lakhs இருந்தாலே போதும், நம்ம இங்க வீடாவே கட்டி கொடுத்துடலாம். மெயின் ரோட் பக்கத்துல இவ்வளவு அழகான அம்யூனிட்டிஸ் இருக்கு இந்த சைட்ல. நம்ம வீடே 30 lakhsல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார், கிளாம்பாக்கம் பக்கத்துல. மேம், இப்போ சைட் வாங்குறவங்களுக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல வாங்குறவங்களுக்கே ஆஃபர் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னங்கறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது என்ன ஆஃபர்னா, நம்ம அதிதி ஹவுசிங்ல இருந்து இந்த எஸ்ஆர்எஸ் அவென்யூ எக்ஸ்டென்ஷன்ல அடுத்த ஃபேஸ் சரண்யா அவென்யூன்னு எக்ஸ்டெண்ட் பண்றோம். அது இன்னும் 2 வீக்ஸ்ல லான்ச் ஆயிரும். அதுக்குரிய ஒர்க் வேகமாவே நடந்துட்டு இருக்கு. அந்த லான்ச்சிங் அன்னைக்கு நம்ம ஆஃபர் நிறையவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது என்னென்ன ஆஃபர்னா, நமக்கு அன்னைக்கு புக்கிங் பாத்தீங்கன்னா லான்ச்சிங் அன்னைக்கு மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். அன்னைக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு நமக்கு லக்கி டிரா மூலமா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பைக் ஆர் ஸ்கூட்டர், அவங்களுக்கு என்ன விருப்பமோ நம்ம அது கொடுத்துருவோம். செகண்ட் பிரைஸ் ஐபோன் 16, தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் நெகோஷியபிள். ஒரு பாக்ஸ்ல பிரைஸ் நம்ம எழுதி போட்டுருவோம். அவங்க சூஸ் எந்த பிரைஸ் பண்றாங்களோ அது அவங்க ஃபைனல் அமௌண்ட்ல இருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்பாட்ல புக் பண்ற எல்லாருக்குமே நம்ம அன்னைக்கு கோல்டு காயின் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறோம் லான்ச்சிங் அன்னைக்கு. சோ நீங்க இந்த வீடியோ பாக்குற கிளைண்டா இருந்தா நீங்க பிஃபோராவே இந்த சைட்டை பத்தி டீடைல் எல்லாம் கேட்டுக்கோங்க. எல்லா டீடைல்ஸுமே நீங்க வாங்கிட்டு நீங்க சைட் விசிட் வர்றதுனா கூட நாங்க கேப் வச்சு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற பிளாட்டை நீங்க ப்ரீ புக்கிங் பண்ற ஆப்ஷன் கூட நம்ம இப்ப ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். ஏன்னா லான்ச்சிங் அன்னைக்கும் போது உங்களுக்கு கிரௌடா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்றதுலயும் சரி, உங்களுக்கு அது கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் டஃபா இருக்கும். அதனால இப்பவே நீங்க முந்திக்கோங்க. 30 feet ஃப்ரண்டேஜ் கார்னர் பிளாட்ஸ் இந்த மாதிரி இருக்க அதிகமான பிளாட்ஸ் அதுல இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே தொடங்குது. இப்போ நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, எனக்கு கார்னர் பிளாட் வேணும்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. ஓகே மேம், பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் எல்லாத்த பத்தியும் டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கீழே நம்பர் ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கும். உடனடியா கால் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி இல்ல நீங்க நேர்ல போறீங்க, இமிடியேட்டா சைட் புக் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்ல பெஸ்ட் ஆஃபர்லையும் பண்ணி கொடுக்க ரெடியாவே இருக்காங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.